Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கலர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூந்தியும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா இது மாதிரி பூந்தியெல்லாம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பூந்தி ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சீனி நல்லா கரையட்டும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கலர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூந்தியெல்லாம் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். பூந்தியை சுகர் சிரப்லேயே ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஹீட்லேயே குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா சுகர் சிரப்லாம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து வச்சு திராட்சை சேர்த்துக்கிறேன்னா திராட்சை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஜூஸியான பூந்தி லட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம கடைக்கு போய் வாங்குறத விட நம்ம அழகாக வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye bye.